தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் டோன்ட் கம் ஹோம் அப்படிங்கிற தாய்லாந்து வெப்சீரிஸோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அதாவது உலகம் முழுக்க ட்ரெயின் ட்ராவல் படங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அந்த வகையில் வழக்கமான ட்ரெயின் ட்ராவல் டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு வித்தியாசமான ட்ரெயின் ட்ராவல் தொடராக வெளிவந்திருக்கிற வெப்சீரிஸாக டோன்ட் கம் ஹோம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இந்த வெப்சீரிஸ். அதாவது நகரத்தில் இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்டருந்து தப்பிச்சு கதாநாயகி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற தன்னுடைய பூர்வீக வீட்டுக்கு 5 வயது மகளுடன் போகிறாங்க. போகிற இடத்துல அந்த பூர்வீக வீட்டில் அந்த 5 வயது மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான உருவம் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சில திகில் சம்பவங்களும் அந்த வீட்டில் அரங்கேறுது. ஒரு கட்டத்தில் கதாநாயகியுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அதற்கு பிறகு இந்த தொடர் வேறொரு திசையில் பயணிக்க தொடங்குது. திகில் பாணியில் தொடங்கி சயின்ஸ் ஃபிக்ஷன், ட்ரெயின் ட்ராவல், த்ரில்லர் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு ஜானரில் இந்த தொடர் பயணிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட எங்கேயுமே போர் அடிக்காத வகையில் இந்த வெப்சீரிஸை கொண்டு போயிருக்காரு இயக்குனர். அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ட்ராக் அப்படிங்கிற ஒரு தொடரை பார்த்துருப்போம். அதனுடைய மினி வடிவம் கூட இதை சொல்லலாம். இந்த வெப்சீரிஸினுடைய இயக்குனர் இதை ரொம்ப திரைக்கதையை 6 எபிசோடுமே ரொம்ப அழுத்தமாகவும் பரபரப்பாகவும் எழுதியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் பார்த்து முடிக்கும்போது அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கான ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இந்த 6 எபிசோடுமே கொண்டு போயிருக்காரு. பரபரக்கும் திகில் சம்பவங்கள், அதே போல் மூளையை கசக்கி பிரிஞ்சு யோசிக்கிற மாதிரியான ட்விஸ்ட்டுகள், அதை தொடர்ந்து ஜெட் வேகத்தில் பறக்கும் காட்சி அமைப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த தொடரில் அழகாக கொடுத்துருக்காரு இயக்குனர். சயின்ஸ் ஃபிக்ஷன் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ரசிகர்களும் இந்த வெப்சீரிஸை பார்த்து ரசிக்கலாம். இந்த வெப்சீரிஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த வசனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.